விமான நிலைய வரலாற்றில் முதன்முறையாக இரவு நேர பயணிகள் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த இந்த சேவையானது மார்ச் 29ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக நடைமுறைக்கு வந்துள்ளது. புதிய கால அட்டவணையின்படி சென்னையிலிருந்து மாலை 6:15 மணிக்கு புறப்படும் விமானமானது இரவு 7:55 மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தை சென்றடைகிறது. இதனைத் தொடர்ந்து மீண்டும் இரவு 8:15 மணிக்கு தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு இரவு 9:45 மணிக்கு சென்னை விமான நிலையத்தை சென்றடையும் வகையில் இந்த சேவை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நீண்ட நாள் முயற்சியின் பலனாக இந்த இரவு நேர விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களை தலைநகர் சென்னையுடன் இணைக்கும் இந்த வசதி தென் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் வலு சேர்க்கும் என தனது பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி நைட் சர்வீஸ் விட்டுருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ திருச்செந்தூர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி வீட்டில் ஃபேமிலி கேட்டிருந்தாங்க. சரி இன்னும் பிளான் பண்ணோம், நேற்று பிளான் பண்ணோம், டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். காலையில் புக் பண்ணிவிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங்கும் டிக்கெட் இருக்குன்னு இன்றைக்கி நைட் சர்வீஸ் ஆரம்பிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி புக் பண்ணியிருந்தோம். உடனே டிக்கெட்டு கிடச்சிச்சு. ஸோ இப்போ ஃபேமிலியாக 4 பேர் வந்தோம், சாமியை பார்த்துட்டோம். இப்போ கரெக்டாக ஈவினிங் ஃப்ளைட்டுக்கு கிளம்பிட்டோம். நைட்டு 10 o'clock ரீச் ஆயிடுவோம். ஸோ நைட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சர்வீஸ் நைட் விட்டு. ஸோ இதனால் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். நைட்டு சென்னைக்கு வந்து ஃபஸ்ட் டைமாக ஃப்ளைட் விட்டுருக்குறாங்க. இது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. சொல்லப்போனால் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணும்போது இது வந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கல. பட் வந்து டிக்கெட் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தது. கிட்டத்தட்ட நான் ஒரு 1/2 hour ட்ரை பண்ணி தான் அந்த டிக்கெட் புக் பண்ணேன். ஸோ இங்கே உள்ள மக்களுக்கு வந்து இது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து ஈஸியாக வந்து டிக்கெட்லாம் புக் ஆகுது. ஸோ இந்த டைமிங் வந்து இன்னொரு டைமிங் இன்க்ரீஸ் பண்ணிங்க கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக டிக்கெட் ஃபேர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஹை தான், அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். இது போக கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டு, தென் 2-3 ஊருக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்தீங்கன்னா அதுவும் நல்லாயிருக்கும். லைக் பெங்களூர், ஹைதராபாத், கோயம்புத்தூர் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாருமே வந்து தூத்துக்குடி பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகத்தில் பஸ்ஸில் இந்த மாதிரி தான் சென்னைக்கு போகிறாங்க. ஆமாம், அது நைட்டு கிளம்புனா நாளைக்கு காலையில் தான் போய் தராங்க, ட்ரெயினில் போகிறாங்க. இப்போ அந்த நைட்டு இப்போ இங்கேருந்து ட்ரெயினில் இது ஃப்ளைட்டில் போகிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க, எப்படி இருக்கு? நைட்டு ஃப்ளைட்டு போகிறது வந்து ஆமாம், சொல்லப்போனால் வந்து இந்த சிட்டி வந்து நைட்டு நம்ம பார்த்ததில்ல. நைட்டு இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே வழியாக போகாமல் ரெண்டுக்கும் நடுவில் தான் போகும்போது சிட்டியை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைமாக இது போகிறதுனால இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம சொல்ல முடியும். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் சொல்கிறேன். தேங்க்யூ. ராஜேஸ்வரன், திருநெல்வேலி. என்னோட நேம் வடிவேல். நான் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு கிளம்பி போயிட்டுருக்கேன். இப்போ ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி இருந்ததுலாம் நைட்டு சர்வீஸ் விட்டுருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் நான் போகிறதே எமர்ஜென்சியாக தான் போகிறேன். நல்லா இருக்குது, கன்வீனியன்ட்டாக இருக்குது. கம்பேர்ட் டு ட்ரெயினோ பஸ்ஸோ ஒரு ஷார்ட் டைமாக நம்ம போயிடலாம், ரீச் ஆகிடும்.